கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதின மோட்ச பயண புத்தகத்தின் பாகம் 2 இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 59 கொலை மற்றும் பகுதி 60 காப்பாற்ற வந்தவர். இந்த 2 தலைப்பின் கீழ் இன்றைக்கு ஜான் பனியன் மோட்ச பயணத்தை காணலாம். தீய உருவங்கள் அருகில் வருவதைக் கண்ட கிறிஸ்தினாலும் இரக்கமும் முந்தானையால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன்னால் பிள்ளைகள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த தீய உருவங்கள் பெண்கள் இருவரையும் அணைத்துக் கொள்வது போல் நெருங்கினார்கள். உடனே கிறிஸ்தினால் தள்ளி நில்லுங்கள் அல்லது உங்கள் வழியே செல்லுங்கள் என்று அவர்களை அதட்டினாள். அவர்களோ காது கேளாத மனிதர் போல மறுபடியும் நெருங்கி வந்தார்கள். அவர்களை தொடுவது போல் நெருங்கினார்கள். கோபம் கொண்ட கிறிஸ்தினால் கால்களால் அவர்களை உதைத்தாள். இரக்கமும் இயன்ற மட்டும் அவர்களை விலக்க முயன்றாள். விலகி போங்கள், நாங்கள் மோட்ச பயணிகள், எங்களிடம் பணம் எதுவும் இல்லை, நண்பர்களின் இரக்கமுள்ள உதவியாலேயே வாழ்கிறோம் என்று கடினமான குரலில் கூறினாள் கிறிஸ்தினால். நாங்கள் பணத்துக்காக வரவில்லை, எங்கள் சிறு வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தால் உங்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் என்றான் தீயவர்களில் ஒருவன். நீங்கள் கேட்கப் போவதற்கு நாங்கள் செவிசாய்க்கப் போவதில்லை. நாங்கள் துரிதமாய் பயணம் செய்ய வேண்டும். வாழ்வா அல்லது மரணமா என்பதே எங்கள் அவசரமான போராட்டமாக இருக்கிறது என்றால் கிறிஸ்தினால். பயணிகள் அவர்களை தாண்டி முன்னே செல்ல முயன்றார்கள். தீயவர்களோ மறுபடியும் அவர்களை வழிமறித்தார்கள். சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்ளை கொள்ளவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எங்களை தீங்குக்கு உள்ளாக்கிக் கொள்வதை விட இந்த இடத்திலேயே மரித்து போகவும் நாங்கள் சித்தமாய் இருக்கிறோம் என்று மன உறுதியுடன் கூறினாள் கிறிஸ்தினால். கிறிஸ்தினாலும் இரக்கமும் கொலை என கத்தியபடியே பெண்களின் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பிரமாணங்களுக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டார்கள். அந்த தீயவர்களோ அவர்களை விட்டு விடுவதாக இல்லை. எனவே பெண்கள் இருவரும் உரத்த சத்தமாய் அபயக்குரல் எழுப்பினார்கள். தீய மனிதர்கள் அவர்களை இழுத்துச் செல்ல முயன்றார்கள். பிள்ளைகள் பயத்தால் அழுது கதறி துடித்தார்கள். அவர்கள் குறுகிய வாசலை விட்டு இன்னும் அதிக தொலைவு சென்றிருந்தபடியால் அவர்களின் குரல் குறுகிய வாசலில் இருந்தவர்களின் காதுகளில் கேட்டது. அது கிறிஸ்தினாலின் குரல் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். பகுதி 60 காப்பாற்ற வந்தவர்கள். உடனே அவர்கள் கிறிஸ்தினாலையும் இரக்கத்தையும் பாதுகாப்பதற்காக ஓடி வந்தார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளிடமா அக்கிரமம் பண்ணுகிறீர்கள் என்று கத்தியபடியே விரைந்து வந்து அவர்களை துரத்தி பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இதை கண்ட அந்த தீய மனிதர்கள் பக்கத்தில் இருந்த விரோதியின் கோட்டை சுவரில் ஏறி உள்ளே குதித்து விட்டார்கள். அவர்களுக்காக பாதுகாப்பாக அந்த கொடூர நாய் குறைத்தபடியே வந்தது. காப்பாற்ற வந்தவர்கள் பெண்களின் அருகே வந்து இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார்கள். உங்கள் பிரபுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சற்றே பயப்பட்டு விட்டோம். நீங்கள் வராவிட்டால் அவர்கள் எங்களை மேற்கொண்டிருக்க கூடும். எங்களுக்கு உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி என்று பெண்கள் இருவரும் ஆறுதல் அடைந்தவர்களாய் கூறினார்கள். அவர்களது பயத்தை தனியச் செய்யும்படியாக காப்பாற்ற வந்தவர்கள் சற்று நேரம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். குறுகிய வாசலில் நீங்கள் உபசரிக்கப்பட்ட போது நீங்கள் பலவீனமான பெண்கள் என்பதை உணர்ந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஆண்டவர் கட்டாயமாக ஒரு வழிகாட்டியை உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்படி ஒரு ஆபத்து உங்களுக்கு வந்திருக்காது என்றார்கள். காப்பாற்ற வந்தவர்கள் அப்போதைய ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியில் வரவிருக்கும் ஆபத்துகளை பற்றி நாங்கள் மறந்தே போனோம். மேலும் ஒரு வழிகாட்டி தேவை என்பது எங்களுக்கு தெரியாமலும் இருந்தது. ஆண்டவரே தாமாக ஒரு வழிகாட்டியை அனுப்பாததும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் கிறிஸ்தினால். சகாயத்தை தேடுபவர்கள் அதற்காக வேண்டித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அதன் மதிப்பை உணர்வார்கள். மேலும் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்கள் நடைபெற்றன என்றார்கள் காப்பாற்ற வந்தவர்கள். நாங்கள் மறுபடியும் ஆண்டவரிடம் சென்று எங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு ஒரு வழிகாட்டிக்காக கேட்கலாமா என்று ஆவலுடன் கேட்டால் கிறிஸ்தினால். நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள் என்பதை நாங்களே ஆண்டவரிடம் கூறிக்கொள்கிறோம். இனிமேல் நீங்கள் தொடர்ந்து செல்லும் இடங்களிலும் தங்கும் இடங்களிலும் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும். பயணிகளுக்கென்றே நம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்துள்ள இளைப்பாறும் இடங்களும் உள்ளன என்றார்கள் காப்பாற்ற வந்தவர்கள். இவ்வாறு கூறிய பின்னர் அவர்கள் தங்கள் இடத்துக்கு திரும்பினார்கள். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். எதிர்பாராத ஆபத்து வந்துவிட்டது பார்த்தாயா என்று அங்கலாய்த்தாள் இரக்கம். இதை குறித்து என் கனவிலே நான் ஒருமுறை எச்சரிக்கப்பட்டேன். என் ரட்சிப்பை தடுப்பது எப்படி என்று 2 தீய மனிதர்கள் என் படுக்கையின் அருகே நின்று திட்டமிடுவதை பார்த்தேன். ஆனாலும் அதற்கான சகாயத்தை தேட தவறிவிட்டேன் என்றால் கிறிஸ்தினால். இந்த சம்பவம் நமது குறைபாட்டினை வெளிப்படுத்துவதோடு ஆண்டவரின் கிருபையை நாம் புரிந்து கொள்ளும்படி வாய்ப்பாகவும் அமைந்துவிட்டது பார்த்தாயா என்றால் இரக்கம் ஆச்சரியத்தோடு. கர்த்தாவே, நீர் உமது இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.